இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட சித்தப்பா இறந்துட்டனால ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. அதனால் வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, சரி நம்ம நாத்தனாருங்க வீடுங்க பக்கத்தில் இருக்கே, அவங்க வீட்டு பொங்கலுக்கு நம்ம போயிடுவோமேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். காலையிலேருந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிஃபன் கடை வேலையை முடிச்சுட்டு, நம்ம செம்ம கழுவிட்டு, சாப்பாடு செஞ்சுட்டு, நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம். குழந்தையும் ட்ரெஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, நான் கடையில் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த சாரியை தான் நான் கட்டியிருக்கேன். அப்படி இந்த சாரீ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. சுஜன் வந்து நேற்று பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு, லட்சுக்கும் பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு பக்கவாக மறுபடியும் மேக்கப் பண்ணி நல்லா அழகாக கிளம்பிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம அங்கே போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். சும்மா ஷாலிங் வந்து வழியாக நாங்கள் வந்தாச்சு. பொங்கல் வாசல்லே இருக்குது பார்த்தீங்களா? இந்த பொங்கல் வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓ, தேங்க்யூ. இன்வைட் பண்ணுறாங்க எங்களை. வெறும் கையோடு பண்ணாமல் ஏதாவது கொடுத்து பண்ணலாம் இருக்கும். இன்னும் 3 பொங்கல் வச்சுட்டுக்கிறாங்க. ஒரு வழியாக பொங்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன 3 பொங்கல் வச்சுருக்காங்க. இது வந்து 2 வெண்பொங்கல், 1 வந்து சக்கரை பொங்கலாம். இதுதான் சக்கரை பொங்கல். ரொம்ப குட்டியாக வச்சுட்டுக்கிறாங்க. நான் வந்தவொடனே கேட்டேன், அது இல்லை, இதுதான் சக்கரை பொங்கலா, இதெல்லாம் வெண்பொங்கல். உனக்கே ஷாக்காக இருக்குல்ல? என்னப்பா ஏன் பக்கம் நான் நிற்கும் போது? இப்போ நம்ம சக்கரை பொங்கலை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வந்ததுக்கு ஏதாவது ஒரு வேலையாவது செய்யணும், இல்லைன்னா நம்மளெல்லாம் நினைப்பாங்க. ஐயோ, அடுப்பு அமைஞ்சிருமோ? ஓகே, நம்ம வந்ததுக்கு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடியே. ஏன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நல்ல நேரமும் வெயிட் பண்ணாது, பொங்கல் வைக்கிறவங்களும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்தோமா. இவங்க வந்து பார்த்தா 3 பானையில் பொங்கல் வச்சுருக்காங்க. எது எதுக்குன்னு கேட்டால், ஒன்று வந்து வெண்பொங்கல், இன்னொன்று சாதா பொங்கல், இன்னொன்று சக்கரை பொங்கல் வச்சுருக்காங்க. இந்த சக்கரை பொங்கலுக்கு பார்த்திங்களா, அதுதான் நம்மளுக்கு, அதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். அந்த சக்கரை பொங்கல் அரிசியை தான் நான் வந்து போட்டேன். அது வந்து போடும்போது என்ன தான் நம்ம வந்து கேஸ் அடுப்பில் வச்சு ஸ்டீல் பாத்திரத்தில் பித்தளை வச்சா கூட இந்த மண்பானையில் வைக்கிறது தான் வந்து பொங்கலுக்கே ஒரு அழகில். அதை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க பொங்கல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், சரியா? கரும்பு நல்லா இருக்குல்ல? கூடவே நின்றுக்கணும். அப்புறமா கரும்பு யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, அதனால் கரும்பு கூடவே நின்றுட்டுருக்கேன் காவலுக்கு, யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டு. அப்படியே இந்த பொங்கலையும் பார்த்துட்ருக்கேன். என்ன இந்த புகை தான் கொஞ்சம் கண்ணில் வந்து அடிச்சுட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து சூரியனுக்காக தான் இந்த பொங்கல். ஆனால் சூரியன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைட் போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் இருந்தவர் அந்த பக்கம் போயிட்டார். அது அவர் ஃபுல்லாக மறையிறதுக்கும் நாங்கள் வச்சு முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். வச்சு முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாமா? குழந்தைங்க புகையில் நிற்க முடியாதுன்னு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே பாரு, சுஜன் உடைக்கிறது பாரு. ஓடுறா. ஏ அண்ணா, நீங்கள் எங்கே வச்சு உடச்சிங்கன்னு அவனுக்கு தெரில. மாற்றி உடச்சுக்கிறான் அவன். போடு, தள்ளு போட்டு ஓடி. அப்போல்லாம் நாங்கள் கொம்பு உடைக்கிறதா இருந்தால் அப்படி தான் உடைப்போம். தலை மேலே வச்சு தான் உடைப்போம். அண்ணா, நான் குழந்தை இல்லைண்ணா. ஓகே, என்ன இருந்தாலும் போன வருஷம் அவங்க வீட்டுக்கு நம்ம மாட்டு பொங்கலுக்கு போயிருந்தோம். அந்த இடம், அந்த கிராமம், அதெல்லாம் வந்து செம்ம பக்கவாக இருந்துச்சு. நம்ம ஊரும் கிராமம் தான் இருந்தாலும் வந்து அங்கே இருந்த ஒரு விவசாயம் பக்கத்துலேயே இருந்துச்சு. நம்ம அங்கெல்லாம் போய் மாடுக்கிட்டலாம், மாடு பயங்கரமாக இருந்தது, பெருசாக அது தொடர்றதுக்கே பயமாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு இன்றைக்கும் இருக்குது. நம்ம வந்து நாளைக்கு அது செலிப்ரேஷன் பண்ண போகிறோம், பர்த்டே செலிப்ரேஷன். அதை அன்றைக்கி பார்க்கலாமா? இப்போ வந்து வெண்பொங்கல் போடுறாங்க. இந்த நடுவில் இருக்கிறது வந்து பெரும் பொங்கலாம். இது வந்து நல்லா பொங்கிருச்சு. இப்போ அடுத்த பொங்கல் பொங்குறதுக்கு நம்ம பேசிடலாம், பாடிடலாமா? மாட்டு பொங்கல், பெரும்பொங்கல், தைப்பொங்கல் எல்லா பொங்கலுமே வந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொங்கல் பாடியிருந்தா, இந்த மாதிரி பொங்கி ஊற்றிருந்தா எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள். பெரிய பொங்கல், வெண்பொங்கலை நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து சின்ன பொங்கல், சக்கரை பொங்கலை தான் நம்ம வந்து பொங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது கரெக்டாக வந்து அந்த லெவலில் நின்றுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் அது பொங்கிடும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, அது பொங்குறதுக்காக வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போ இது பொங்குறதுலேயும் ஒரு பயம் இருக்குது, எங்கே அடுப்பை வேறு அணைச்சி விட்ருமோன்ட்டு. அது வேறு பார்த்துனே இருக்கணும். குழந்தைங்க ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு அவங்களால முடியல, எழுந்து போயிட்டாங்க. நம்ம வந்து இந்த பொங்கல் பொங்குற வரைக்கும் நம்ம உட்காந்துட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அது பொங்கி அது கிழக்கு பார்த்து பொங்குதா இல்லை மேற்கு பார்த்து பொங்குதா அதை வேறு பார்க்கணும்ல, அதனால உட்காந்துட்ருக்கோம். இங்கே வேறு ஹஸ்பண்ட் வேறு கேமரா என் பக்கம் வச்சுட்டு அவர்
விழுந்துருமோ? அவர் வேற பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. பொங்குது பொங்குது பொங்க போகுது பொங்க போகுது பொங்க போகுது. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலி கிழக்கு பார்த்து பொங்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, எங்கள் வீட்டு பானை வந்து ரொம்ப அழகாக வந்து நாங்கள் நினச்சபடியே வந்து கிழக்கு பார்த்து பொங்குது. இதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களும் பொங்கல் மாதிரி பொங்கலும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிற பொங்கல் பொங்குற மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற சந்தோஷங்கள், உங்களோட செல்வம், கல்வி எல்லாமே வந்து பொங்கல் மாதிரி சிறப்பாக சந்தோஷத்தோடு பொங்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். நிறைய பேர் வந்து இந்த பொங்கலில் நிறைய மாற்றங்களை சந்திக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஓகேவா? நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது வித்தியாசமாக நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய். என்னடா திடீர்னு என்னடானா வயல்வெளியில் இருக்கீங்க தானே பார்க்குறீங்க. பொதுவாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதும் சாப்பிட்ட உடனே டயர்டாகிடும். அப்படியே வந்து வேலை டயர்டில் நம்ம அப்படியே படுத்துருவோம். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களும் படுக்க போனாங்க. அது சாப்பிட்ட உடனே படுக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லை உடம்புக்குன்றதுனால சரி வாங்க நம்ம சும்மா நடப்போம்னு சொன்னால் நடக்கலாம் முடியாதுன்ட்டாங்க. வாங்க வாங்க நம்ம போய் வயலுக்கு போய் போய்ட்டு வரலான்னு உடனே ஒரே ஓட்டம். எப்படி தான் வந்தாங்கன்னே தெரியல. வேக வேகமாக வந்துட்டாங்க. அதுவும் இந்த இடத்துல நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து அது என்னென்னா நடக்கிறதுக்காக நான் சின்ன ஒரு கேம் வச்சேன். யார் யார் எத்தனை 2 பேருக்கும் எத்தனை நண்டு கண்ணில் படுது, எத்தனை பூச்சி கண்ணில் படுது அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். ஒன்றுமே இல்லை. 25 பார்த்துட்டாங்களா? 25 பார்த்துப்பா. நீ எத்தனைப்பா பார்த்த? நண்டு தான் ஒன்று பார்த்தியா? நண்டு தான் ஒன்று பார்த்தாராம். அப்படியே வந்து இவங்களை நடக்க விட்டு கொஞ்சம் நேரம் டயர்டாயிட்டாங்கன்னா போனவுடனே ஒரு மணி நேரம் தூங்குனாங்கன்னா ஈவினிங் வந்து இவங்களுக்கு செஸ் கிளாஸ் இருக்குது. அந்த செஸ் கிளாஸ்க்கு இவங்க போகிறாங்க. போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கள்ல, அதனால தான். ஓகே, இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக சிறப்பாக முடிஞ்சுது. இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஓ வா, இதுதான் வயல்னால இதுதான் ஒரு ஸ்பெஷல். அழகாக இருக்குது செம்மையாக. ஓகே, இது என்னது? துளசி வாசனை வீசுது. ஓகே, இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக சிறப்பாக முடிஞ்சுது. பொங்கல் வந்து நாங்கள் வைக்கலனாலுமே எங்கள் நாத்தனார் வீட்டுங்களுக்கு போய் அங்கே பொங்கல் வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் கூட எங்களுக்கு பேசி அப்படியே குழந்தைங்க விளையாடி எங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு இந்த நாள். நீங்களுமே வந்து அந்த மாதிரி பொங்கலை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களோட வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் வளர நாங்கள் வாழ்த்துக்கிறோம். வாழ்த்த வயதில்லை, அதனால் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஓகே பாய். நாளைக்கு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ஒரு வித்தியாசமான விஷயத்தில் சந்திக்கலாமா? பாய். ஹாப்பி பொங்கல். சுஜன் ஹாப்பி பொங்கல் சொல்லுப்பா. நீ சொல்லுமா. ஓகே, அவங்க வந்து பிஸி ஆகிட்டாங்க. பார்த்தோன்னே ஒரு உற்சாகம் ஆகிட்டாங்க, அதனால் போயிட்டாங்க. வாங்க போகலாம்.